அது வரைக்குமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. பட் என்ன நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மகிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் அங்கே போனோன்னா சிவன் ஒரு தலையில் ஒரு ஓங்கி ஒரு கொட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. ஹார்ட் பீட் வந்து நாட் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் வந்து திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுத்து அதில் கிளாரிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா இது, நம்ம வந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரீதிங் பண்ணியிருக்கோம், யோகா பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஒரே அழுகையாக வருது. என்ன பண்ணனே தெரியல. அமைதியாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ண முடியும் அப்படின்னு அமைதியாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. இது இன்ஜெக்ஷன் மாதிரி மருந்து அனுப்பி அதுக்கப்புறம் நம்மளை பேச சொல்கிறாங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து ரிசல்ட்டும் சொல்லாமல் அனுப்பி விட்டுட்டாங்க. மறுநாள் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரே திக்கு நிமிடங்கள் தான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஓகே செலக்டட். ஆனால் ஆக்சிஜன் லெவல் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் உங்களோட இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் இருக்குது. எதுக்கும் சேஃபாக இருக்கணும், டாக்டரோட இதில் அட்வைஸ் படி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போல். நம்ம வந்து இதாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து அந்தளவுக்கு இதாக இல்லை அப்படின்றது ஹைட்டு போக போக தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து 8000 ஃபீட் ஹைட்டுக்கு போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. அப்புறம் 15,000 போகும்போது அப்படியே கொஞ்சம் அதிகம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. ப்ரீதிங் வந்து கஷ்டமாக இருந்தது. அவங்க சொல்கிறதே வந்து பேபி ஸ்டெப் மாதிரி தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துட்டோம்னா பயங்கரமாக மூச்சு வாங்குது, ப்ரீத் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி 19,000 ஸ்டெப்புக்கு கைலாஷ் கிட்ட போகும்போது ரொம்ப என்னோடய ஆக்சிஜன் லெவல் வந்து 60, ஆக்சுவலாக வந்து 90s இருக்கணும், 63 ஆயிடுச்சு. பிலோ 60 வந்துச்சுன்னா அகெயின் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நைட்டு வந்து திருப்பி வந்து அடுத்த நாள் காலையில் இதோட 63யோட அதிகமானால் தான் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணி போகணும். அதாவது பரிக்கிரமா போகிறதுக்கு. பரிக்கிரமானா வந்து கைலாஷ் வந்து சுற்றி நடக்கிறது. போன உடனே ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கைலாஷ் பார்த்துட்டோம். அதுவே வந்து நம்மளோட இது நினச்சது நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னோடய ட்ரீம் வந்து அந்த பரிக்கிரமா அந்த 50 கிலோமீட்டர் நடக்கிறது தான் என்னோடய ட்ரீமாக இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து போக முடியாதுன்னு ரொம்ப அன்றைக்கி நைட்டு திருப்பி அகைன் 2 மணி 3 மணி வரைக்கும் தூக்கமே வரல. காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் வந்து ஒரு டாக்டர் வந்து எங்கள் கூடயே வந்த டாக்டர் வந்து நீங்கள் நல்லா ப்ரீதிங் வந்து எடுத்துகிட்டு ப்ரீதிங் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரீதிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு கொஞ்சம் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிவிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது 70 வந்துருச்சு. சரி போகலான்னு சொல்லிட்டாங்க. போகலான்னு சொல்லும்போது அந்த கைலாஷை சுற்றி வர்றதுக்கு 12 கிலோமீட்டர் வந்து நடக்க வேண்டியிருக்கு. அந்த 12 கிலோமீட்டர் நடக்கிறது வந்து என்னோடய ஏஜுக்கெலாம் 60க்கெலாம் வந்து கண்டிப்பாக போனி எடுத்துடணும், குதிரையில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு குதிரை மேலே வந்து வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஜென்ஸ் குதிரை ஆள் வந்துச்சு, எனக்கு மட்டும் ஒரே ஒரு பொண்ணு வந்துச்சு. ஐயோ இது என்னடா இந்த பொண்ணு எப்படி நம்ம குதிரை மேலே ஏற்றி உட்கார வைக்கணும்னு ஒரே டென்ஷனாக இருந்தது. பட் அது நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போச்சு. நடந்து தான் நாங்கள் வர்றோம், 12 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரோம்னு சொல்லிட்டு நடந்து போனோம். வெயில்னா நம்ப முடியாது, தூரத்தில் பனிமலை இருக்குது. ஆனால் வெயில் அப்படி ஒரு வெயில் தகிக்குது. சன்ஸ்க்ரீன் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டும் வந்து அப்படியே முகம்லாம் எரியுது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் நடந்தோம். நடக்க மூச்சு வாங்குது. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருந்தோம். ஆனால் ஓரளவுக்கு மெதுவாக நடந்துட்டு இருந்தோம். அது நடந்து 12 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா பாதிக்கு மேலே 4 மணிக்கு மேலே வந்து திடீர்னு பயங்கர மழை வந்துருச்சு. மழை வந்தோன்னா வெயிலே பரவாயில்ல போலன்னு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரிஸ்க்காக இருந்தது கொஞ்சம். பட் ரொம்ப ஸ்லோப் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோப்பு கொஞ்சம் இது, பட் வழுக்கிற தரையாக இருந்தது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு திருப்பி கரெக்டாக ரூம் கிட்ட வரோம். அந்த பிரம்மாண்டமான கைலாஷோட தோற்றம் தெரியுது. அது வரைக்கும் நம்ம சுற்றி நடக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்டர்ன் ஃபேஸ் தெரியுது, வெஸ்டர்ன் ஃபேஸ் தெரியுது, அப்புறம் அந்த நார்த் ஃபேஸ் தெரியுது. சுற்றி நம்ம முடிக்கும்போது வந்து அந்த வடக்கு முகம்ன்ற அந்த ஃபேஸ் தெரியுது. அந்த ஃபேஸ் வந்து நம்ம எல்லா இதில் பார்ப்போம்ல, அந்த ஃபேஸை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மூச்சு ஒரு பக்கம் வாங்குது,
யாருக்காவது வீடியோ கால் பண்ணி காமிச்சிடலாமா, நம்ம பார்த்ததை எல்லாரும் பார்த்துட்டுமேட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே வீடியோ கால் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே டாக்டர் வந்து திருப்பி வந்து செக் பண்ணணும்னு வந்தாங்க. உங்களுக்கு 63 தான் இருக்குது, நீங்கள் உள்ளே போங்க, வெளியே போய் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரே இது அங்கே நின்று உட்காந்து மெடிடேட் பண்ண முடியல, ஏன்னா அந்த நேரம் ரொம்ப குளிரும் வந்துருச்சு. பட் அங்கே கைலாஷை பொறுத்த வரைக்கும் சைனாவில் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. 4 days வந்து நோ பாத்திங், நோ பாத்ரூம், எதுவுமே கிடையாது. பட் அவங்க வந்து மேபி ரொம்ப டூரிசம் ஆகுனா இதாகிடும்னு நினச்சி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் அந்த இது வந்து ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே வந்து குதிரை மேலே தான் ஏறணும், பயங்கர ஸ்டீப்பு. அது குதிரை மேலே ஏறுறது வந்து ஏறுறதே ரொம்ப பயமாக இருக்குது. ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் குதிரை வந்து இப்படி ஏறுது, நம்ம பின்னாடி சாஞ்சி உட்காந்து இப்படி முன்னாடி சாஞ்சி உட்காந்து ரொம்ப அந்த 6 கிலோமீட்டர் ஏறுறதுக்குள்ளே அப்படியே இப்படி கையை பிடிச்சது தான் பயந்துட்டே உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. சும்மா ஓம் நம சிவாய் மட்டும்தான் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டவுனில் இறங்குறது திருப்பி 6 கிலோமீட்டர் இறங்க வேண்டியிருந்ததும் உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான இதாக இருந்தது. அதெல்லாம் செய்யும்போது தான் நம்மளோட ஹெல்த் வந்து அந்தளவுக்கு நார்மலாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடணுங்கிறது இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி குதிரையில் திருப்பி நடந்தது. அப்புறம் மறுநாள் வந்து திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து திருப்பி வாக் பண்ண முடிஞ்சது. அது கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம பாடி வந்து அந்த 19,000 ஃபீட்டுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நடக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதை சுற்றி முடிச்சாச்சு. மானசரோவர் லேக்கு சாப்பாடு 4 days என்னது? 4 days வந்து சாப்பாடு வந்து சைனீஸ் சைட் போனதுக்கப்புறம் குக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுட்டு வந்து சூப்பர் ஃபுட்டு. காலையில் சப்பாத்தி தான், பட் சப்பாத்தி பன்னீர் எல்லாமே. மலையில் ஏறும்போதுலாம் ஃபுட்டு வந்து இவங்களே வந்து ஏதாவது அதாவது ஒரு ப்ரிப்பேர்ட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரிப்பேர்ட் ரைஸ்னால் ரைஸ் மாதிரி இருக்காது, பருப்பு எல்லாம் சேர்த்து சாதம் மாதிரி பண்ணிடுவாங்க. காலையில் போகோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. போகோ உருளைக்கிழங்கு நிறையா சாப்பிட நிறையா எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கும்போது. அதனால் நிறைய எனர்ஜி எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கணுன்றதுக்காக போகவும் உருளைக்கிழங்கு ஜஸ்ட் பாயில்டு உருளைக்கிழங்கு மாதிரி கொடுக்குறாங்க. அதை தவிர சூப் நிறையா, டீ நிறையா கொடுக்குறாங்க. அதை தவிர நம்ம சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கும். துணியை வச்சு மூடிப்பாங்களா நம்மளா? நோ நோ இல்ல போக மாட்டேங்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல எதுவுமே கிடையாது, ஓபன் ஸ்பேஸ். ஆனா நிறைய ஈக்குவலா ஜென்ஸ் அண்ட் விமன் இருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் காமன் ஏரியா மாதிரி தான் இருக்கு. இல்ல அத நீங்க போய் எத்தனை அங்க கிடைச்ச இடத்துல உட்கார்றது போயிருந்தோம்ல, கரெக்ட் 50 பேர் போயிருந்தோம்ல அந்த மாதிரி தான். பட் அவங்க வந்து எதையுமே வந்து இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சைனீஸ் வந்து ரொம்ப இந்தியன்ஸ்னா அது ஒரு எனிமி டெரரா பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்களோட வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருந்தார். அவரையே வந்து ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி மானசரோவர் லேக் போனதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம நினச்சதோட பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் வந்து காலை வந்து நம்ம செருப்பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது, தண்ணியில் வந்து குளிக்கக்கூடாது, தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து குளிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்மளே எடுக்கலாமா? நம்மளே எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் கால் இறங்குது, கால் இறங்கிட்டேன், கீழே இறங்கி உள்ள நல்லா இறங்கிடுச்சு. இவ்வளோ தூரம் இறங்கிட்டு முகத்தை நல்லா சும்மா முகத்தை வாஷ் பண்ணிட்டு அப்படியே தலையில தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இப்படிலாம் செய்யலாம் சொல்றாங்க. செஞ்சுட்டு அப்புறம் திருப்பி வெளியே வந்துட்டு குளிக்கிறதுக்கு மறுநாள் தான் அலோவ் பண்ணாங்க. மறுநாள் பகலில் 11-12 மணிக்கு போல் குளிக்கிறதுக்கு போனோம். அது ஓகே. தண்ணி காலையில் போனீங்களா மனசவர்? முதல் நாளே போயிட்டீங்க. முதல் நாள் ஈவினிங் ஒரு வாட்டி போய் சும்மா ஜஸ்ட் காலை வச்சு வந்துட்டோம். மறுநாள் வந்து முதல் நாள் போயிட்டு காலை வச்சுட்டு தண்ணியெல்லாம் கேனில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். மறுநாள் வந்து ஜஸ்ட்டு குளிக்கிறதுக்கு, அந்த குளிக்கிறது வந்து பயங்கர சிட்டு தான், அப்படியே பூத்து 2 நிமிஷம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு அது பிடிச்சி வச்சது தான், அதுவே பிடிச்சி வச்சுக்க முடியாது. தூக்கி பிடிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு உடனே குளிச்சிடணும். ஆனால் அந்த காலையில் 3 மணிக்கு போய் பார்த்தீங்களா? 3 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம்மா. ஆக்சுவலாக எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா திறந்தா மனசோட இது.
3 மணிக்கு எந்திரிச்சு அந்த இது ஸ்டார் விழுதான் 2:30 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு பார்த்தோம். பட் ஒன்றும் தெரியல. 5 மணிக்கு யாரோ பார்த்த மாதிரி சொல்றாங்க. பட் நான் பார்க்கல. ஆனா இது அங்க தெரியுது அந்த ஸ்டார்ஸ் அப்படியே வந்து அந்த அன்னைக்கு லேக்குக்குள்ள போய் குளிக்கிற மாதிரி, அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து குளிக்கிறாங்க. நைட்டு தெரியல. பின்னாடி வந்து கைலாஷ் இருக்குது. கைலாஷ் இது ஆக்சுவலாக வந்து ஆதி கைலாஷ்ன்றது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்குங்க. அங்கேருந்து பார்த்தாலும் கைலாஷோட அந்த ஷேப் தெரியுது. அதே மாதிரி மானசரோவர் போனோன்னையும் ஷேப் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பரிக்கிரமா சுற்றி நடக்கும்போது அந்த நார்த் ஃபேஸில் மட்டும் தெரியும். ஈஸ்ட் ஃபேஸில் ஆக்சுவலாக அந்த ஒரு இதுலலாம் இருக்க மாதிரி அரண்மனையிலலாம் இருக்க மாதிரி ஒரு பில்லர் மாதிரிலாம் தெரியும். ஜடாமுடியா எனக்கு அப்படியே ஏதோ அரண்மனை ஈஸ்ட் ஃபேஸ். 2 பக்கமும் வந்து பெரிய இந்த மலை ப்ரௌன் கலர் மலை, இது மட்டும் கருப்பு கலர்ல தெரியுது. அந்த முன்னாடி உள்ளது நந்தி இதுன்னு சொல்றாங்கல்ல, அது பாத்தீங்களா? நந்தி இது எனக்கு அதான் அது இதுல நம்ம டிவில அது தெரியலக்கா. சரி இதுதான் பார்த்தோம். பார்த்துட்டு சுற்றி முடிச்சு அந்த மானசரோவரில் இறங்கி குளிச்ச உடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். குதிரையாண்டு சொல்லு, அது கிடைக்காதுல. குதிரையாண்டுன்றது ஒரு திபெத்தியன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான வருஷம் போல. நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல. அவங்க வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவரி 12th இயர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அது மாதிரி அந்த இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, 144 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்பமேளா மாதிரி. அதுல பௌர்ணமி, குரு பூர்ணிமா அந்த சமயத்துல ரொம்ப விசேஷம். அது கரெக்டா அந்த கைலாஷ் பார்க்கும்போது மேல வந்து அந்த இது நிலாவை பார்க்கும்போது நம்மளுக்கு திருவண்ணாமலையில் நாங்கள் யூஸ்வலாக சுற்றி முடிச்சுட்டு பௌர்ணமியில் சுற்றி முடிச்சுட்டு மேலே பார்க்கும்போது கோபுரம் மேலே நிலா தெரியும். அந்த ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு லக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம நடக்கிறத வந்து 50 கிலோமீட்டர் நடக்கிறது பெருசாக நினைக்கிற மாதிரி இருக்குது. திபெத்தியன்ஸ்லாம் உளுந்து கும்பிட்டு எந்திரிச்சு நடக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்புக்கும் குனிஞ்சு எந்திரிச்சு நடக்கிறாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ 2 பேரும் சேர்த்து உள்ள போறோம். தூக்கணும்னு பார்த்தேன், முடியலப்பா. நீ தூக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்த்து அதுவுமே செய்யணும். எல்லாருமே வந்து ஏஜ் வைஸ் பார்க்காம டான்ஸ் தான். போன அன்னைக்குல இருந்து வந்து ஒரு பாட்டு பாட உடனே டான்ஸ். சரி எல்லாத்துலயும் கலந்துக்கலாம் அப்படின்னு டான்ஸ்ல கலந்துக்கிட்டதாகட்டும். அவங்க அந்த பஜன்ஸ் பாடுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி இந்த 70-78 வயசு லேடி வந்து நம்ம சும்மா தயங்கி நின்னா கூட நம்மளையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அவங்களும் ஏன்னா வர்றவங்க எல்லாம், அதாவது நம்ம இந்த அன்னதானம் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்களுக்கு எல்லாம் வழியில் வந்து நல்ல ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூப்பிட்டு பாட வச்சு ஆட வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமாக பண்ணுற மாதிரி. அது ஒன்று எல்லாருக்குமே நல்லா பண்ண மாதிரி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முடிச்சது ஒரு பெரிய முடிச்சது வந்து எனக்கு ரொம்ப அந்த பரிக்கிரமா முடிச்சது வந்து ஒரு வழியா முடிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. நீங்க போட்டோஸ் நல்லா கரெக்ட்டா பார்க்க முடியல. வீடியோ காலும் பகிர்ந்தது இல்ல, அதுக்கு தான் வந்து நான் வந்து 1500 இது இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டு போயிட்டேன். ஃபோன் பண்ண முடியலன்னா கூட வாட்ஸ்அப் அப்போ தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. அதனால ஸ்டேட்டஸ் போட்டு விட்டேன். அப்போ கோயில் போயிட்டு உண்டிலோ தட்டிலோ ஒரு ரூபா கூட போட்டது கிடையாது. ஆனா உலக லட்சக்கணக்கில் ஆனாலும் சரி ஆசை போயிட்டோம்.
நான் கோயில போய் ரூபா போட்டதே கிடையாது. நிஜமா உண்டியல்ல கூட போட்டதே கிடையாது. அனுப்புவாரான்னு ஒரு டவுட்ல தான் ஒரு குத்து மதிப்பா தான் போட்டு வச்சேன். நான் போறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல என் தம்பி ஆமா correct. அவங்க பரவாயில்ல அவங்களா சமாளிச்சது அதை சொல்லவே விட்டு போச்சு. சாரிப்பா அதுதான் ரொம்ப பாராட்டு. இல்ல என்ன பேசுவாங்க நீங்க ஆமா அடுத்து நான் பிளான் போட்டேன். சமையல் பண்ணீங்களா சார்? இல்ல நீங்க எப்படி 21 நாள்